சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. வானோர் பூதரத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்கள் முடங்கும் நாமமுடையவர் அவரே மேலானவர். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை 1 கொரிந்தியரின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். 1 Corinthians chapter 15 verse 57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு ஜெயம் யார் கொடுக்குறா அல்லது அது எப்படி கிடைக்கிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்க்குறோம். ஆனால் அதற்கு முன்பதாக எதிலிருந்து நமக்கு ஜெயம் கிடைக்கிறது? இந்த அதிகாரத்தை பார்த்திங்கன்னா அது மரணம் மற்றும் அதற்கப்புறம் உள்ள விஷயங்களை பற்றி, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல், நாமும் மரித்தாலும் உயிரோடு இருப்போம் அப்படிங்கிறத குறித்தான ஒரு விளக்கங்கள் நிறைந்த ஒரு சாப்டர் தான் இந்த சாப்டர். இதில் நம்ம பார்க்குறோம். அதுக்கு முந்தின வசனம் 55 மற்றும் 56 நம்ம வாசிக்க கேட்கலாம். வேர்ஸ் 55 and 56. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாய பிரமாணம். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் பாவம், மரணம் மற்றும் நியாயப்பிரமாணம், நியாய தீர்ப்பு, அதன் அடிப்படையில் தண்டனைகள். இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து தான் தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒரு ஜெயத்தை கொடுத்துருக்கிறார். வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுவதற்கு ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு தீர்வை கொடுத்துருக்கிறார். ஒரு காலத்தில் பாவிகளாக இருந்தார்கள். அது நிமித்தம் பாவத்தின் சம்பளம் மரணத்தினால் இருந்தாங்க. அது நிமித்தம் நியாய பிரமாணத்தின்படி நியாயம் தீர்க்கப்பட்டு தண்டனைக்குள்ளாக்கப்பட்டார்கள். இந்த மாதிரி சூழ்நிலைகளெல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்காக மனிதனை தேவனோடு இணைக்கும்படியாக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாய் வந்தார். அந்த இயேசு கிறிஸ்துவினால தான் நமக்கு என்ன கிடைக்கிறது? ஜெயம். பாவத்தின் மீது ஜெயம், மரணத்தின் மீது ஜெயம், நியாய பிரமாணத்தின் தீர்ப்பு, அதாவது குற்றவாளி என்று தீர்க்கப்படுகிற அல்லது அந்த மனசாட்சி குற்ற மனசாட்சி, இவைகளிலிருந்து நமக்கு ஒரு வெற்றியை தேவன் கொடுத்திருக்கிறார். அதான் எப்படி கொடுத்திருக்கிறார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நம்ம ஜெயமாக வாழணும் அப்படின்னா அதற்கு முன்பால் இதெல்லாம் நம்ம ஜெயிக்கணும். இதில் நம்ம விழுந்து விடக்கூடாது. இதில் ஜெயிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தார். பாவத்தில் ஜெயிக்கணும், மரணத்தில் ஜெயிக்கணும். அது மாத்திரமல்ல, குற்ற மனம் அல்லது ஒரு நியாய தீர்ப்பு அப்படிங்கிற நிலைமை இல்லாத படிக்கு அந்த நியாய பிரமாணத்தின் அதனுடைய தீங்குக்கு நம்ம காப்பாற்றப்படணும். இதற்காக தான் கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். எனவே கிறிஸ்துவின் மூலமாக தான், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நமக்கு ஜெயம். இயேசு கிறிஸ்து இல்லாமல் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஜெயத்தை கொடுப்பவர் யார் என்று பார்த்தால் தேவனாகிய கர்த்தர், பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு என்ன கொடுக்கிறார்? ஜெயத்தை கொடுக்கிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஜெயம் கொடுப்பது தேவன். எதன் மூலமாக கிடைக்கிறது என்றால் கிறிஸ்து மூலமாக. நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்போது அவருடைய பிள்ளைகளாக மாறும் பொழுது நமக்கு கண்டிப்பாக ஜெயம் கிடைக்கும். கிறிஸ்துவை இல்லாதவர்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே கிறிஸ்துவின் நமக்கு ஜெயம் கொடுக்கிற நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிதா நமக்கு ஜெயம் கொடுக்கிறார் கிறிஸ்துவின் மூலமாக. கிறிஸ்துவினாலே, அவர் மூலமாக தான் நமக்கு ஜெயம் கிடைக்கும். அவரை தவிர்த்து விட்டு இந்த உலகத்தில் ஜெயத்தை பெற்றுக்கொள்வது அல்லது மரணத்தை ஜெயிப்பது, பாவத்தை ஜெயிப்பது என்பது நடக்க முடியாத ஒரு விஷயம். எனவே அதை நம்ம மறந்து விடக்கூடாது. எனவே இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நமக்கு ஜெயம். அதை கொடுப்பது பிதாவாகிய தேவன். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அதாவது யார் எழுதுனா அப்படின்னு பார்த்தா, இந்த இதுலேருந்து ஒரு திரியேக தேவனுடைய தன்மைகள் அங்கே வெளிப்படுகிறத நம்ம பார்க்குறோம்.
எல்லா வேத வசனங்களும் தேவனுடைய ஆவியினாலே அருளப்பட்டது. அதை 2 தீமோத்தேயு 3:16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் திருத்துதலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. ஸோ நம்ம வாசித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வசனமும், இந்த கையில் இருக்கிற அந்த வேதம் தேவனுடைய ஆவியினாலே அருளப்பட்டு எழுதப்பட்டது. ஸோ அங்கு அந்த வசனத்தில் ஆவியானவர் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்ம பார்த்தோம், தேவனை ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸோ பிதாவாகிய தேவன் அங்கே இருக்கிறார். அதன் மூலமாக அது மாத்திரமல்ல, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அங்கு கிறிஸ்துவனுடைய செயல் அங்கே காணப்படுகிறது. திரியேக தேவனுடைய ஒரு செயல்பாடு நம்ம வசனத்தில் பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 15:57 நம்முடைய கர்த்தராகிய அந்த வசனம் எழுதப்பட்டது ஆவியினாலே, அது காணப்படுகிறது கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு. ஸோ அந்த திரியேக தேவனுடைய அந்த செயல்பாடுகளை நம்ம மறுத்து விடக்கூடாது, அதை மறந்து விடவும் கூடாது, அதை ஒதுக்கி விடவும் கூடாது. ஸோ அநேகர் ஏதாவது ஒன்றை பிடிச்சிட்டு இருப்பாங்க, திரியேக அன்பனை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. யோகோவா தான் அப்படிம்பாங்க, இல்லாட்டி கிறிஸ்து தான் அப்படிம்பாங்க, அல்லது பரிசுத்தாவி தான் அப்படின்ட்டு இருப்பாங்க. அப்படிங்கிறது இங்கே சரியில்லை. நாம் வணங்குகிற தெய்வம் திரியேக தெய்வம். ஸோ திரியேக தேவனை நம்ம வணங்குகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நமக்கு ரட்சிப்பை கொடுப்பவர் தேவன். ஸோ அந்த மனசாட்சியை கொடுக்கிறது ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார், நம்ம கிருபையை கொடுக்குறார். அதன் நிமித்தமாக நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம திரியேக தேவனுடைய செயல்பாடுகளை நம்ம பார்க்குறோம். ஆவியானால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வசனத்திலே நம்ம பார்க்கிறது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கிடைக்கிறது. அதை கொடுப்பது பிதாவாகிய தேவன். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் மூலமாக தான் ஜெயம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஆதாரம் என்னென்னா, 1 யோவான் 5 4 மற்றும் 5 நம்ம பார்க்கலாம். 1 John chapter 5 verse 4 and 5. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? ஸோ என்ன விசுவாசம் அப்படிங்கிறது தான் அடுத்த வசனத்தில் பார்க்குறோம். சும்மா விசுவாசம் அப்படின்னதும் அது என்ன மாதிரி விசுவாசம் இருந்தால் அது நமக்கு உலகத்தில் ஒரு ஜெயத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? ஸோ நமக்கு ஜெயம் கிடைக்கிறது எப்போ கிடைக்கும்னா, கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்று அந்த ஒரு விசுவாசம் நம்மகிட்ட காணப்படும். இன்றைக்கு வரைக்கும் நம்ம யூதர்களுக்கு ஜெபிக்கிறோம், இஸ்ரவேல் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க இன்னும் அவரை கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால தான் அவங்க ரட்சிக்கப்படலை. ஸோ அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு வெளிப்பாடு நமக்கு வேணும். கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிப்பவன் யார்? அப்போ உலகத்தில் ஜெயிக்கணும், ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழணும், ஜெயம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, ஸோ நம்முடைய ஆண்டவர் மூலமாக தான் நமக்கு ஜெயம் கிடைக்கும். அவரை விசுவாசிப்பதின் நிமித்தமாக தான் ஒரு ஜெயம் நமக்கு கிடைக்கும். ஸோ எனவே இந்த உலகத்தில் நம்ம வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்வோம். அதே நேரத்தில் மரணத்தை கண்டும் பாவத்தை கண்டும் நியாயப்பிரமாணத்தின்படி தீர்க்கப்பட்டு நம்ம ஆக்கினிக்கு உள்ளாகிறோமோ அப்படிங்கிற பயம் நமக்கு இருக்கக்கூடாது. ஏனென்றால் கிறிஸ்துவ நிமித்தம் அவைகளிலிருந்து நமக்கு ஒரு ஜெயம் கிடைச்சிடும். ஏன்னா கிறிஸ்து அதை ஜெயித்தார், அதற்காக தான் வந்தார். ஸோ மரணத்தை வென்றவர், அவரை நம்ம வணங்குகிறோம். மரணத்தை வென்றவர், ஸோ பாவத்தின் சம்பளம் மரணம், அதை அவர் ஜெயித்தார். அவர் பின்பற்ற அவருடைய பிள்ளைகளுக்கும் அந்த ஜெயம் நமக்கு கிடைக்கிறது. எனவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நம்மளுக்கு அந்த மரணத்தின் மீது, பாவத்தின் மீது, நியாயப்பிரமாணத்தின்படி ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில் இருந்து நமக்கு ஒரு ஜெயத்தை தேவன் ஏற்கனவே சம்பாதித்து வைத்து விட்டார். அது அவர் மூலமாக பிதா நமக்கு கொடுக்கிறார். அதை நம்ம நம்புவோம், அந்த வசனத்தை நம்புவோம், பயப்பட மாட்டோம். அப்படின்னா தான் பாவம் மரணம் அப்படிங்கிறத குறித்து நமக்கு பயம் வரக்கூடாது. செத்து போயிடுவோமோ, நரகத்துக்கு போயிடுவோமோ, இந்த மாதிரி எண்ணமே நமக்கு வரக்கூடாது. ஏனென்றால் அதை தேவன் நமக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறார். தன்னுடைய ஜீவனை கொடுத்து, தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து, பாவமில்லாத அவர் நமக்காக பாவமாகி அவர் சம்பாதித்து வைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் தான் இந்த ரட்சிப்பு. அதை அவரை விசுவாசிக்கும் பொழுது, அதுக்கு நமக்கு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கும் பொழுது
அப்படி விசுவாசிக்கிறவர்கள் இந்த உலகத்தை ஜெயிக்கிறார்கள். உலகத்தினுடைய பாவத்தை ஜெயிக்கிறோம், பாவத்தை நிமித்தம் வருகிற மரணத்தை ஜெயிக்கிறோம். நியாயப்பிரமாணத்தின்படி ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவதிலிருந்து ஒரு ஜெயம் கிடைக்கிறது. இதை தான் தேவன் சிலுவையிலே நமக்கு சம்பாதித்து வைத்த ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதம். எனவே அந்த ஒரு பயம் என்ன எப்பொழுதுமே நமக்கு வரக்கூடாது. பாவம், மரணம், அதில் நம்ம மாட்டிக்கிடுவோம், விழுந்துருவோம், நமக்கு பரலோகம் கிடைக்காதோ, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நமக்கு வரக்கூடாது. ஏனென்றால் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் அதை சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஸோ அதுக்கு நம்ம காசு, நம்ம விலைக்கிரயம் பண்ணப்பட்டோம் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, அப்போ கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். எதிலிருந்து மீட்கப்பட்டிருக்கோம்? பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம். சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஸோ இந்த மாதிரி மீட்பு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் ஆல்ரெடி. அதை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஸோ அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்துவின் நிமித்தம், அவருடைய இரத்தத்தின் நிமித்தம் நமக்கு மிகப்பெரிய ஒரு மீட்பு கிடைத்திருக்கிறது. அதை கூட நம்ம வாசிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த வசனம் தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எல்லாருக்கும் நன்றாக தெரிந்தது. ஜான் சாப்டர் 3 verse 16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று நம்ம பார்க்குறோம். சரி, எவ்வளவா எதற்காக அவரை தந்தரலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அடுத்த 2 வசனத்தை நம்ம பார்த்தோம்னா 17ஆவது வசனத்தில் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல். உலகம் அப்படின்னா உலகத்தில் வாழ்கிற மக்கள் நம்மளை தான் குறிக்கிறது. உலகம் அப்படின்னா அது பூமியே இல்லை, பூமியில் வாழ்கிற நம்மளை குறிக்கிறது. எனவே நம்ம அவரை விசுவாசிக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். அதான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. ஸோ அவரை விசுவாசிக்கிற எவனோ கெட்டு போக மாட்டான், எவனுக்கும் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஸோ நம்ம எதை விசுவாசிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்பதை நம்ம விசுவாசிக்கணும், அதை நம்பணும். ஸோ எனவே அதில் நமக்கு ஒரு ஜெயம் கிடைக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் தான் தேவனுடைய குமாரன். தேவனுடைய குமாரன் சொன்னதுமே அவர் தேவ தூஷணம் பேசுகிறான்னு சொல்லி அவரை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. மத்தேயு 16 வசனம் 13, மேத்யூ சாப்டர் 16 verse 13. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். இங்கே ஆண்டவர் சொல்கிறத கொஞ்சம் கவனிங்க, நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, மனுஷகுமாரனாகிய என்னை, மறுபடியும் சொல்ல விரும்புகிற, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்ன யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார். அப்போது சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாயிருக்கிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஸோ அங்கு பார்க்குறோம், பேதருக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறது. அது அவனா சொல்லலை, மாம்சம் அதை சொல்லலை, பிதாவே உனக்கு வெளிப்படுத்தினான்னு சொல்லிட்டு அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு அங்கு பேதுரு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ பிதா அவனுக்கு கற்றுக் கொடுக்குறார், அது ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஸோ அது நமக்கு தெரியணும். ஸோ நிறைய பேர் கிறிஸ்து யார் அப்படின்னு கேட்கும்போது அங்கே எலியான்னு சொல்கிறாங்க, எரேமியா சொல்கிறாங்க, ஏசாயா சொல்கிறாங்க, ஏதோ ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க, யோவான் ஸ்நானன் சொல்கிறாங்க. நீங்கள் யாருன்னு சொல்லும் பொழுது அதை நீ உனக்கு பிதா தான் வெளிப்படுத்தினார் அப்படிங்கிற சொல்கிறார். ஸோ கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடு நமக்கு இருக்கணும், அதை நம்ம விசுவாசிக்கணும். ஸோ அவருடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஸோ எனவே அவரை விசுவாசிக்கணும். அவர் கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கும் போது நமக்கு இந்த உலகத்தில் ஜெயம் கிடைக்கும். நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழலாம், நாம் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் அதில் பார்த்தீங்கன்னா, சவுல் என்பவர் ஜனங்களை தேவனுடைய கிறிஸ்துவை பின்பற்றுவாங்க, சபையில் உள்ள சபைகளை துன்பப்படுத்தும்படிக்கு அவன் பெர்மிஷன் வாங்கிட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். வாசிக்க கேட்போமே 1 சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி
பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீயாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். இதுதான் சவுலுடைய நோக்கம். இவங்களெல்லாம் பின்பற்றுறவங்க இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாவது ஸ்திரியாக பார்த்து அவங்களை கட்டி எருசலேம் கொண்டு வந்து அவங்கள சித்திரவதை பண்ணணும், அவங்கள கொலை பண்ணணும்னு பல விதத்தில் செயல்பட்டு இருக்கிறான். ஸோ முக்கியமான காரணம் அவங்க வேதத்தில் எழுதப்பட்டதுக்கு விரோதமாக இவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான். அதாவது கிறிஸ்து தான் மேசியா, இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்கலை. அவர் சொன்னாலும் அவரை கொல்ல பார்க்குறாங்க, சீசர்கள் சொன்னாலும் அவங்கள கொல்ல பார்க்குறாங்க. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் வேதத்தின் அவங்களுடைய கையில் இருக்கிற அந்த நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் இவர் வைராக்கியம் கொண்டு அந்த மார்க்கத்தை யார் பின்பற்றுறாங்களோ, கிறிஸ்துவை பின்பற்றுறவங்களோ, அவரை பற்றி போதிக்கிறவங்களுக்கு விரோதமாக இவர் எழும்புகிறார். ஸோ அப்போது ஆண்டவர் அவரை சந்திக்கிறார், ஒரு ஒளியின் மூலமாக சந்தித்து. அப்போ யாருன்னு கேட்கணும், ஆண்டு சொல்கிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம்னு அப்படின்னு சொன்னதும் அவர் உடனே கிறிஸ்துவை அறிந்து கொள்கிறார். அறிந்து கொண்டு அவருக்கு கண் பார்வை போகிறது. 3 நாட்கள் கழித்து கண் திறக்கப்படுகிறது. இப்போ கிறிஸ்து தான் மேசியா என்பதை அவர் அறிந்து கொள்கிறார். கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்று அறிந்து கொள்கிறார். வசனம் 20 பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். அது வரைக்கும் கிறிஸ்து தேவனுடைய குமாரன்னு பிரசங்கித்தால் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும், அந்த மாதிரி செஞ்சிட்டு இருந்தார். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்று தாமதமின்றி, அதுக்காக இன்னும் நான் போவேன், அங்கே போய் கற்றுக்குவேன், எங்கே போய் கற்றுக்குவேன் அப்படிலாம் இல்லை. இயேசுவோடு கூட ஒரு என்கவுண்டர் அவருக்கு கிடச்சிச்சு. கிடைத்த உடனே தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தார். ஏன்னா அதுதான் அங்கே உள்ளவங்களுக்கு தெரியாது. கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்று அவங்களை ஏற்றுக்கொள்ளலை, கிறிஸ்து தான் மேசியா என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை. அப்படி ஏற்றுக்கொண்டவங்களை தான் துன்பப்படுத்திட்டு இருந்தார். இப்போ இவர் அதை அறிந்து கொண்டார். எனவே அறிந்து கொள்ளாத தன்னுடைய ஜனங்களுக்காக, தன்னுடைய மக்களுக்காக, அல்லது அவரை போன்ற பிரதான ஆசாரிகள் மற்றும் ஆலயத்தில் இருக்கிறவங்க, பெரிய பெரிய வேதபாரகர், பரிசேயர்கள், இவர்களுக்கு அவன் போய் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸோ இப்போ தாமதமின்றி கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கிக்கிறார். இதுக்கு முன்னால் அப்படி தெருவில் நின்று பிரசங்கித்தவங்களை பிடிச்சி கொலை செய்தவர், அதற்கென்று பிடித்து கொண்டிருக்கிறவர், இப்போ ஆலயத்துக்குள்ளாக சென்று கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்று பிரசங்கிக்க தொடங்குகிறார். ஏன்னா அதுதான் மிகப்பெரிய வெளிப்பாடு. அதை ஏற்றுக்கொள்கிறவன் தான் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அப்படி அதை ஏற்றுக்கொண்டு வந்தான் ரட்சிக்கப்பட முடியும். அவனுக்கு தான் நித்திய ஜீவன் அருளப்படுகிறது. ஸோ இந்த உலகத்தில் ஜெயம் பெறவும், நமக்கு அடுத்த ஒரு வாழ்க்கையில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவும் நாம் செய்ய வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமானது கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்பதை. ஸோ கிறிஸ்துவின் மூலமாக தான் நமக்கு ஜெயம் கிடைக்கும் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. ஸோ நாமும் இதைத்தான் நம்ம மற்றவங்களுக்கும் சொல்ல வேண்டும். கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்பதை நம்ம சொல்லணும். நாம் யோவான் 3:16 நம்ம அதை தான் பார்க்குறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறோனேவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். ஸோ எனவே இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை நம்ம விசுவாசிக்கணும், அவரை ஏற்றுக்கொள்ளணும். அப்படி ஏற்றுக்கொள்கிறவங்க கெட்டு போக மாட்டாங்க, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வாங்க. அந்த பாவம் மரணம் என்பது அப்படிப்பட்டவர்களை மேற்கொள்ள முடியாது. ஸோ நம்ம ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். அந்த கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நமக்கு ஜெயம். ஜெயத்தை கொடுப்பவர் தேவன். ஸோ இந்த உலகத்திலே கிறிஸ்துவாக, கிறிஸ்துவை அறிந்தவராக நம்ம வாழ்கிறோம். உலகத்தில் வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ முடியாமல் தடுமாறிட்டு இருக்கிறோம். வெற்றி உள்ள வாழ்க்கைங்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை. ஸோ அதுக்கு அடிப்படை என்பது வேதம் தான். அந்த வேதத்தை நம்ம அதிகமாக படிக்கணும், அதிகமாக தேவனோட நேரத்தை செலவழிக்கணும். ஸோ தேவனுடைய பிள்ளைகளோடு நல்ல ஒரு ஐக்கியம் நமக்கு காணப்பட வேண்டும். ஆண்டோடைய பிள்ளைகள் நம்ம நிறைய நிகழ்ச்சி நம்ம டிவியில் ஒளிபரப்புறோம், அதெல்லாம் பாருங்கள். பார்த்து உங்கள் அருகாமையில் உள்ள நல்ல ஒரு சபைக்கு போங்க. ஸோ ஐக்கியம் ரொம்ப முக்கியம். பிள்ளைகளோட சபை கூடி வருவதில் நம்ம விட்டுறக்கூடாது. ஸோ வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், ஐக்கியத்தோடு இருக்கணும். இந்த இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். அப்போ நம்ம சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். சத்தியம் தான் நமக்கு வெற்றியை கொடுக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம அறிந்து கொண்ட முக்கியமான ஒரு விஷயம், நமக்கு ஜெயம் யார் கொடுக்குறார் என்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸோ அந்த தேவன் நமக்கு கொடுக்கிறது கிறிஸ்துவனாலே. கிறிஸ்துவை நம்ம அறிந்தது நிமித்தம், அவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், அவரை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசத்தை நிமித்தம்
நமக்கு ஒரு ஜெயம் கிடைக்கிறது. அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். எதை குறித்து நம்ம பயப்பட வேண்டாம். இந்த வசனத்துக்கு முந்தின நாளில் பார்த்தபடி மரணமும் பாதாளமும் நியாயப்பிரமாணமோ பாவமோ அது நம்மளை மேற்கொள்ள முடியாது. நம்ம கிறிஸ்து நம்ம கூட இருந்தார் என்றால் அந்த கிறிஸ்து நிமித்தம் நம்ம ஜெயம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை இந்த உலகத்திலும் உலகத்துக்கு அப்புறம் வருகிற அந்த வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு கொடுப்பாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபித்து இந்த நிகழ்ச்சி முடிக்கிறோம். எங்கள் மீது அன்புள்ள பரிசுத்த பிதாவே, இந்த நேரத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைக்காக நன்றி அப்பா. உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறீர். பாவத்தின் மீதும் சாபத்தின் மீதும் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தின் மீதும் நியாயப்பிரமாணத்திலே ஆண்டவரே அவங்க குற்றம் சாட்டப்படுகிற அந்த சூழ்நிலையில் இருந்தும் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுகிறதிலிருந்தும் நீர் எங்களை விடுவித்து எங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்திருக்கிறீர். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய குமாரனான இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதின் நிமித்தம் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு நன்மையை நீர் கொடுத்திருக்கிறீர். இந்த உலகத்திலே பாவத்தை ஜெயித்து அதன் பிறகு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிற ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை நீர் கொடுத்ததற்காக நமக்கு நன்றி. ஆண்டவரே உம்முடைய குமாரனை விசுவாசியாமல் யாரும் ஆண்டவரே விசுவாசத்திலே பலப்பட முடியாது என்பதை நீர் சொல்லியிருக்கிறீர். அந்த ஒரு விசுவாசத்திலே நாங்கள் பலப்படவும் கிறிஸ்துதான் தேவனுடைய குமாரன் என்பதை விசுவாசித்து அதன் நிமித்தம் ஜெயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள அந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிறதாய் காணப்படுவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த உலகத்தை நாங்கள் ஜெயித்து உம்மோடு கூட அரசாளுகிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள அப்படிப்பட்ட பாக்கியத்தை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசியாதன என்று வேறு யார் ஜெயத்தை பெற்றுக்கொள்வார் என்ற அந்த வார்த்தையின்படி நாங்கள் உடைய குமாரனை விசுவாசித்து ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ உதவி செய்யுங்க. அப்படி நீ செய்வதற்காக நமக்கு நன்றி. பார்த்து கொண்டிருக்கிற அனைவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. என்னென்ன எதிர்பார்ப்போடு தேவைகளோடு ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்காங்களோ அந்த தேவையெல்லாம் சந்திங்க, குறைவுகளை நிறைவாக்குங்க. குறிப்பாக வியாதியோடும் சமாதானம் இல்லாமல் குடும்பத்தில் சண்டையோடும் பிரச்சனையோடும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் ஒரு விடுதலை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, நிம்மதியை கொடுங்க. ஆண்டவரே இப்பொழுது என்னென்ன விஷயத்துக்காக அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அந்த ஜெபத்துக்கான பதிலை நீர் கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே உம்முடைய குமாரனாகிய எங்கள் இரட்சகரனாலே ஆண்டவரே அவர்களுக்கு நீர் ஜெயத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதியும். எந்தெந்த பிரச்சனையில் தோல்வியில் இருக்கிறாங்களோ, எந்தெந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வராமல் இருக்காங்களோ அது எல்லாவற்றிலும் ஒரு ஜெயத்தை நீர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி. ஆசீர்வதிங்க, சாட்சிகளை ஏற்படுத்துங்க. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். முக்கியமான ஒரே ஒரு விஷயந்தான், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே தான் நமக்கு ஜெயம் கிடைக்கும். அதை பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஸோ அதை நம்ம பற்றி கொள்வோம், பிடித்து கொள்வோம். ஸோ அவரை விசுவாசிப்போம். தேவனுடைய குமாரன் என்று அந்த விசுவாசிக்கிறவனே அன்றி ஜெயம் கொள்கிறவன் வேறு யாரும் கிடையாது. ஸோ எனவே அதை தான் யூதர்கள் இன்றைக்கு வரைக்கும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. நாம் பெற்றுக்கொண்டோம். ஸோ அது மிகப்பெரிய ஒரு ரகசியம், ஒரு தேவ வெளிப்பாடு. பேதுரு அதை சொல்லும்போது இயேசு கிறிஸ்து அதை தான் சொல்கிறார். ஆனால் அன்றைக்கி நம்ம அதை பெற்றுக்கிறோம், ஆனால் அதோட வேல்யூ தெரியாமல் இருக்கிறோம். ஸோ அது மிகப்பெரிய ஒரு ரகசியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்பதை நம்ம விசுவாசிக்கிறோம். அப்படி விசுவாசிக்கும்பொழுது நமக்கு ஜெயம் உண்டு. அந்த ஜெயத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். அன்றைக்கி ஜெயிக்க முடியல, இந்த விஷயத்துலேருந்து என்னால் வெளியே வர முடியல அப்படின்னு நம்ம நிறைய நேரம் சோர்ந்து போயிருக்கிறோமா? ஆண்டவர் கொடுக்குற ஒரே வார்த்தை, அப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்குறார். தேவன் தான், கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்தால் போதும், நமக்கு ஜெயம் கிடைக்கும். ஸோ நம்ம விசுவாசிக்கிறோம், அதை அறியாமல் இருக்கிறோம். அந்த அறிவை இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். எனவே அந்த ஜெயத்தை பெற்றுக்கொண்டு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் உங்களுக்கு கொடுப்பாராக. God bless you all.